Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம பார்க்க போறது SSC கான questions தான். So, இந்த மாதிரி பேப்பர்ஸ் பார்க்கும்பொழுது நீங்க வந்து டவுட்ஸ் ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னும் பொழுது அது வந்து அடுத்த பேப்பர்ல வந்து அதோடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டினியூஸா லைக் யூ ஹேவ் டு வாட்ச் ஆல் த வீடியோஸ். ஸோ எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாபிக்லயும் வந்துட்டு ஒரு சில ஐடியாஸ் வந்து எக்ஸஸாவே கிடைச்சிருந்திருக்கும் சரியா. ஸோ அதை எக்ஸாம்பிள்ஸோட எழுதிக்கோங்க. ஸோ தேட் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் போட்டுட்டு இருக்கீங்க. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு சாப்டர் வைஸ் பார்க்கும்பொழுது இருக்கிற டிஃபரன்ஸ் டெஃபினட்டா யூ கைஸ் ஆர் சீங். ஸோ நீங்க உங்க கமெண்ட்ஸ் வந்து இட்ஸ் கோனா ஹெல்ப் பீப்புள் ஆல்சோ. ஸோ அதனால வந்துட்டு யூ டூ கமெண்ட் இன் ஆல் த வீடியோ அண்ட் உங்களோட டவுட்ஸுமே நீங்க கிளியரா கேளுங்க. வேற நெக்ஸ்ட் வீடியோல யூல் ஹேவ் த எக்ஸ்பிளனேஷன். ஸோ நீங்க கேட்டபடி பாத்தீங்கன்னா ஃபில்லர்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபில்லர்ஸ் சால்வ் பண்ணும்பொழுது நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யூ ஹேவ் டு சி வெதர் இட்ஸ் இன் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ இது வந்து ஒரு டிப். ஓகே, ஸோ பாசிட்டிவா இருக்குன்ற பட்சத்துல நெகட்டிவான ஆப்ஷன்ஸை நீங்க எலிமினேட் பண்ணலாம் சரியா. ஸோ அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அப்படி இல்ல அப்படின்னும் பொழுது அந்த பர்டிகுலர் ஃபில்லர்ஸ்ல என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து நமக்கு அந்த பிளாங்க்ல உட்காரும் அப்படின்றத பார்க்க சொல்லியிருந்தேன் சரியா. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த நான் வந்துட்டு உங்களுக்கு டிப்பா கொடுத்திருந்தேன். வேர் யூ ஹேட் அ டவுட் வித் அ செகண்ட் டிப் ரைட். ஸோ எது நவுனு எது வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இது வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது சரியா. ஸோ மனப்பாடம் பண்ணி பண்றீங்கன்னா இந்த வார்த்தை வந்துச்சுன்னா நவுன் தான், அதாவது ஐஓஎன் முடியுது அப்படின்னா இமீடியட்டா நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், நவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம் சரியா. ஸோ நவுன்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இட்ஸ் அ பர்சனோட பேரு இல்ல பிளேஸ் ஒரு திங் அப்படின்றத நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ இது வந்து நம்ம பேசிக்காவே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ வேர்ப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஆக்ஷன் பண்ற ஒரு வேர்ட் ரைட். ஸோ இப்போ அட்ஜெக்டிவ்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த நவுனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. சொல்லியிருந்தேன். ஸோ அதே விஷயங்களை வி ஹாவ் டு சி. ஸோ இதுல வந்து கிளாரிட்டியா இருக்கணும்னா வெக்காபுலரிஸை பில்ட் பண்ணுங்க. ட்ரை டு ரீட் மோர் comprehension questions or newspapers so that இந்த வேர்ட் வந்து என்ன சொல்லுது, ஆக்ஷன் தான் பண்ணியிருக்கா இல்ல இந்த வேர்ட் வந்துட்டு ஒரு பர்சனோட பேரா, அந்த மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது டிஃபரன்சியேஷன் நமக்கு ஈஸியா வரும் சரியா. ஸோ அப்போ ஒரு வேர்ட் எடுத்து வச்சுக்கோங்க, அதோட பேஸ் எடுத்து வச்சு அதை நவுனா கன்வெர்ட் பண்றது அட்ஜெக்டிவா இந்த மாதிரி எழுதி பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலா யூல் கெட் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சரியா. ஸோ இதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சிருந்தேன். வேர் இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுமே ஃபில்லர்ஸாக இருக்கிறதுனால தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ அதனால வந்து புரிஞ்சிச்சா என்னன்றதை யூ கைஸ் யூ ஹேவ் டு புட் இன் த கமெண்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன் டு த செஷன். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து அதே ஃபில்லர்ஸ் இருக்கு. ஸோ நான் என்ன சொன்னனோ அதே பண்ண ட்ரை பண்ணலாம். த கேபினெட் ஹேஸ் டேஷ் proposal to change the way universities are funded and managed. Okay, so they are talking about some இந்த proposal பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்ற ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ ஹேஸ் இருக்கு பக்கத்துல, V3 தேவை அப்படின்றதும் நமக்கு தெரியும் சரியா. ஸோ எப்போ நம்ம V3 யூஸ் பண்ணுவோம், எப்போ ஹேஸ் பீன் பிளஸ் V3 யூஸ் பண்ணுவோம், இதுலலாம் வந்து we have to be very careful. ஒரு ஆக்டிவ் வாய்ஸ், அதாவது சப்ஜெக்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க ஆக்ஷன் பொழுது has plus V3 யூஸ் பண்ணுவோமா. has been plus V3 when the subject வந்து receives the action. ஓகே, ஸோ இங்க வந்து ப்ரொபோசல், the cabinet வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க which is the subject and you need V3. ஸோ இங்க பார்க்கும்பொழுது எல்லாமே V3 இருக்கு. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸ்ல they talking about கேபினட்டோட விஷயங்கள், அவங்க கொண்டு வந்தது ஒரு ப்ரொபோஸ் பண்ண விஷயங்கள்னா என்ன வரும் நமக்குன்னு பாத்தீங்கன்னா endeared. Deared is what love and affection ஷேர் பண்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எவாபரேட்டட்னா ஃபுல்லா போயிருச்சு, ஃபுல்லாவே தண்ணி இருக்குன்னு பொழுது அது அப்படியே கொதிக்க வைக்கும் பொழுது வேப்பர் ஆயிரும், ஃபுல்லா போயிரும்ல. ஸோ எவாபரேட் ஆயிடுச்சு. என்டாஸ்ட் ஆர் என்டாஸ்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் எழுத சொன்னேன். இப்போ என்டாஸ் பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் கிவிங் அன் அப்ரூவல் ரைட். ஸோ இங்க என்டாஸ் பண்றோம். என்டாஸ்மெண்ட்னும் பொழுது அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம நவுன்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இதை வந்து வேர்ப்னு சொல்வீங்க. என்டாஸ்மெண்ட்னு சொல்லும் பொழுது நம்ம நவுன்னு சொல்லுவோம். ஓகேயா. ஸோ MANTன்னு வரது எல்லாமே நவுன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் அப்படி பிளைண்டா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கண்டினியூஸா நமக்கு வரும். ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு க்ளூ வேர்ட்ஸ் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ க்ளூ வேர்ட்ஸ் மட்டுமே தெரிஞ்சுக்கிறதுனால அதோடைய என்ன மீனிங்ன்ற டெப்த் நமக்கு தெரியாம போயிடும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா அந்த வேர்டுக்கு பர்சன் இருக்கா இல்ல பிளேஸ் இருக்கா இல்ல ஒரு திங் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பண்ணும்பொழுது நவுன் எது வேர்ப் எதுன்ற
டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ நமக்கு இங்க என்ன தேவை, அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது ஆப்ஷன் 3. ஸோ நார்மல் ஃபில்லர்ஸ் சால்வ் பண்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிளீனா கவனிக்கணும், சரியா? ஸோ கவனிச்ச பிறகு நீங்க சால்வ் பண்ற அந்த பிராக்டிஸ் வந்து இட் ஹஸ் டு ரெடியூஸ், அதாவது டைமிங் வந்து இட் ஹஸ் டு ரெடியூஸ். யூ ஹேவ் டு பி வெரி அக்யூரேட் வித் யோர் ஆன்சர். ஸோ அதுக்கு நிறைய பார்க்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ணணும், சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So next you have one word substitution. So one word substitution weightage எவ்வளோ இருக்கு, அட்லீஸ்ட் 2 questions நமக்கு வருமா? ஸோ நீங்க ஒரு பேப்பர்ல 2 கொஸ்டின் பார்க்கும்பொழுது எத்தனை விஷயம் தெரிஞ்சுப்போம், மற்றது இருக்கிற 3 விஷயத்தையும் கூட தெரிஞ்சுப்போம். ஸோ என்ன பண்ணோம், நம்ம பாக்கி இருக்க 3 விஷயமும் என்ன மீனிங்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிட்டோம்னா அதை பத்தின ஐடியாவும் நமக்கு தெரியும். ஸோ 8 வேர்ட்ஸ் நீங்க ஒரு பேப்பர்ல கத்துக்கிட்டா 10 பேப்பர் எடுக்கும்பொழுது எவ்வளவு போகுது, 8 வேர்ட்ஸ் ஒண்ணுனா 10னா 80 கிட்டத்தட்ட கத்துப்பீங்க, புரியுதா? ஓகே, ஸோ a person preoccupied with an unrealistically optimistic approach to life. Okay, so what they are saying, unrealistic, okay, which is like naturally ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம், unrealistic-ஆ இருக்கு அப்படின்னும் பொழுது, ஓகேயா? சரி, ஸோ அப்போ வந்து ப்ராக்டிக்கலா பண்றோம் அப்படின்னும் பொழுது அதை வந்துட்டு நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க, இல்லை மேக்கிங் இட் இன்டு லைக் பிசிக்கல் ஆக்ஷன் பொழுது சொல்லலாம். ஓகே, ரொம்ப ப்ராக்டிக்கல் மைண்டடா இருக்காங்க, டப்புன்ட்டு ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லலாம். பிராக்மேட்டிக் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, நடைமுறைக்கேற்றபடி நடந்துக்கிறாங்கன்னு பொழுது பிராக்மேட்டிக் கேரக்டர். ஸோ பிராக்மேட்டிக்ன்றது வெக்காப்ஸ்ல நம்ம பார்த்த ஒரு வேர்டு. ஸோ அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருந்தேன், ஓகேயா? ஸோ இந்த வேர்ட் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், விச் இஸ் லைக் நடைமுறைக்கேற்ற விஷயங்கள். ஓகே, ஸோ quixotic is also the word which I took in vocab. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரீமா ரியலிஸ்டிக் ஐடியலிஸ்டிக்கா இருக்கிறாங்க, ஓகேயா? ஸோ ஐடியா ரிலேட்டடா இருக்கிறதுக்கும் அன்ரியலிஸ்டிக்கலி ஆப்டிமிஸ்டிக்ன்றதுக்கும் ரெண்டுமே வந்து இட் இஸ் சிமிலர், ரைட்? ஸோ இப்போ வந்து ரியலிஸ்டிக்கா இருக்காங்கன்றதுக்கும் அன்ரியலிஸ்டிக்னா அப்போ ஐடியா ரிலேட்டடா தான் இருக்காங்கன்னு சொல்லலாம், which is option 3 is the answer, which is for one word substitution. ஸோ ரேஷனலா இருக்காங்கன்னா பகுத்தறிவு இருக்கிற விஷயங்கள், அதாவது பிரிச்சு அவங்க என்னன்றது they will be able to understand அப்படின்றது தான் rational. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் rationalize பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே, ஸோ யூ வில் ஹேவ் அ டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆன் திஸ். ஓகே, ஸோ நான் இதை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்றேன். ஸோ இங்க வந்து அண்டர்லைன்டுன்னு கொடுத்துருக்காங்க, the herd are gazing in the fields far away from the farmer's hut. ஓகேயா? ஸோ இப்போ நார்மலா கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு குரூப்பா இருப்பாங்க, அவங்கள மீன் பண்ணி நம்ம பேசுவோம், சரியா? ஸோ இங்க ஹர்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் யூ டேக் அ டீம், ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு நல்லா புரியணுன்றதுக்காக தான் இதை சொல்றேன். ஸோ இப்போ டீம் இஸ் ஆல்சோ அ கலெக்டிவ் நவுன், ஓகேயா? ஸோ இந்த வார்த்தை கமிட்டி, கவர்மெண்ட் இந்த மாதிரி சொல்லும் பொழுது கலெக்டிவ் நவுன்ஸ்னு சொல்லுவோம். வேர் உங்களுக்கு வேர்ப்ன்றது சிங்குலரும் வரும் ப்ளூரலும் வரும். ஸோ என்ன கேஸுக்கு வந்து நம்ம சிங்குலர் யூஸ் பண்ணுவோம், எந்த கேஸ்க்கு நம்ம ப்ளூரல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். வேர் இப்போ ஒரு டீம்னு எடுக்கும் பொழுது the team has performed the particular assignment. ஓகே, அப்போ நீங்களும் அந்த குரூப்ல இருக்கீங்க, நானும் அந்த குரூப்ல இருக்கேன். ஸோ we are in a team where we are doing the same work together. ஓகே, அப்போ சேம் ஒர்க் பண்ணும் பொழுது has performed, which is singular verbs எடுக்கும், சரியா? the team has given their opinion அப்படின்னு நான் சொன்னேன்னா their opinion. so why do I take it as plural? okay, the team have. okay, so ஏன் அங்க அப்படி சொல்றேன்னா your opinion differs. நீங்க ஒன்னு சொல்லியிருப்பீங்க, கூட இருக்கவங்க ஒருத்தவங்க ஒன்னு சொல்லியிருப்பாங்க. so where you'll have difference of opinion. so அங்க வந்துட்டு நீங்க plural verbs யூஸ் பண்ணுவீங்க, புரியுதா? okay, so இங்க என்ன சொல்லிட்டாங்க, the herd are gazing ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க வந்துட்டு herdன்றது animals, like group of animals சொல்வீங்க. அப்போ are gazing வருமா இல்ல is gazing வருமா? so இது வந்து ரொம்ப important. அப்போ பின்னாடி இருக்கிற part of sentence read பண்ணோம். அப்போ the herd are gazing in the fields far away from the farmer's hut. so farmer's hut தள்ளி இது எல்லாமே ஒரே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கு. அப்போ நான் சொன்ன first example, the team has performed the assignment. அப்போ இங்க என்ன வரும், is தான் வரும், which is option 1 is possible. so I think you guys got it. so உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் தெரியும் அப்படினாலுமே இந்த இடத்துல நீங்க put it in the comment. okay, so next one. So next one you have synonym antonym. So synonym antonym 3 to 4 questions இருக்கு. okay, so maximum முக்காவாசி பாத்தீங்கன்னா சில ஷிஃப்ட்ஸ்ல 3 questions தான் கொடுத்திருக்காங்க, ஆனா சில ஷிஃப்ட்ல வந்து 4 கூட கேட்டிருக்காங்க. அதனால synonym antonymக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. எப்படி கேக்குறாங்க அப்படின்றதும் சொல்றேன். ஸோ 2 விஷயத்தை நீங்க எலிமினேட் பண்ணிடலாம், அதாவது சம்மந்தமே இல்லாம ஒரு வார்த்தை இருக்கு, இல்லாட்டி வந்து ஒரு விஷயம் மட்டும்
கேட்டிருக்கிறது இப்ப சினோனிம்னா ஆன்டோனிம் கொடுத்திருக்காங்க. ஆனா பாக்கி இருக்க 2 விஷயம் சினோனிமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்க மாதிரியே கிட்டயே கிளாஷ் இருக்கும். சோ அதுல நீங்க ஏதாவது ஒண்ணு தப்பா போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் போயிடும். சரியா? சோ அதனால என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் சூசிங் த ஆன்சர். ஓகே. சோ அந்த 2 டை இருக்குல்ல, அதுல தான் உங்களுடைய காம்படிஷனே இருக்கு. சோ அங்க வந்து நீங்க ப்ராப்பரா யோசிக்கணும்னா பிராக்டிஸ் நிறைய பண்ணிருக்கணும். சோ இங்க வந்து பிரின்சிபிள் அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. சோ பிரின்சிபிள் இஸ் லைக் சில பிரின்சிபிள்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த பிரின்சிபிள் தான் கேட்டிருக்காங்க. நம்ம பிரின்சிபிள் மேம் கிடையாது. ஓகேயா? சரி. சோ இங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, concrete leader headmaster. First headmaster leader you have to eliminate. They've asked for synonym, but still what has to come? So இங்க வந்து concrete. Okay, so like she has concrete என்ன சொல்ற thoughts about this, உறுதியான விஷயங்கள். So concrete தர போட்டிருக்காங்கன்னு கூட சொல்லுவாங்கல்ல, லைக் உறுதியா இருக்கிறது ஒரு விஷயத்துல நம்ம இது concreteன்ற word யூஸ் பண்ணலாம். Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா oxym means what, which is rules or principles நீங்க ஃபாலோ பண்றது தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. They have asked for a synonym and which is option 2 is the right answer. Okay, so next question. Next question you have censure. Okay, so censure na ஒரு விஷயத்துக்கு நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க அப்படின்னும் போது censure பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். They've asked for a antonym. சரியா? so இங்க என்ன கொடுத்திருக்காங்க, blunder, contempt, applause and fault. First இந்த word வந்து negative meaning நான் சொல்லிருந்தேன். Okay, so இன்னொரு method how to approach. so blunder is also லைக் ஒரு எரர் பண்ற மாதிரி தான் சொல்றோமா. கண்டெம்ட் இஸ் வாட், அதுவுமே ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதுக்காக தான் நம்ம கண்டெம்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பீங்க. ஓகே, ஸோ அப்ளாஸ் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட் விச் இஸ் யூர் ட்ரைங் டு ப்ரைஸ் பீப்புள் ஆர் அவங்க பண்ண விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண சொல்லலாம். ஸோ இங்க ஃபால்ட் இஸ் ஆல்சோ அ நெகட்டிவ் வேர்ட். அப்போ தேவ் ஆஸ்ட் ஃபார் ஆன்டனிம் பொழுது நமக்கு என்ன தேவை, ஆப்போசிட் தான் தேவை, விச் இஸ் ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so again you have a blank. Okay, so blank padikalam. So researchers have found that 16 facial expressions dash universally in similar context across 12 world regions. Okay, so researchers in kuduthirukanga, which is in plural. Okay, first of all, and have found that. அப்போ that நம்மொழுது முன்னாடி யாரை பேசியிருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்டோ இல்ல அந்த பர்சனையோ ரிலேட் பண்ணி பேசதான் நம்ம யூஸ் பண்றோம். சரியா? அப்போ ரிசர்ச்சர்ஸ் ஹவ் ஃபவுண்ட் தட் 16 ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்திருக்கு டேஷ் யூனிவர்சலி. ஸோ யூ நீட் அ வேர்ப் ஓவர் தேர். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ளூரல் வேர்ப் எல்லாமே ப்ளூரல்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ அக்கர் ஆயிருக்கு, நடந்திருக்கு. ஸ்ட்ரைக் இஸ் ஹிட் ஆர் அட்டாக்கிங் சம்திங். ஸோ பிஃபால் பண்றாங்க அப்படின்னா என்ன ஏற்படும், என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லலாம். டிரான்ஸ்பியர்னா வெளிப்படுற விஷயங்கள், ஒரு இதுல இருந்து வெளியில என்ன ப்ரொஜெக்ட் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லலாம். ஸோ இங்க நமக்கு என்ன வரும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க நம்ம 16 ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் occur universally. Okay, so universally is a adjective, so where you need a verb which is plural. so இங்க வந்து option 1. sometimes உங்களுக்கு singular verbs இருக்குன்னா eliminate பண்ணிட்டு எது plural verb இருக்கோ அது ஆன்சரா கூட போட முடியும். சரியா? next one, ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் வரும்பொழுது கண்டிப்பாக மார்க் எடுக்க பாருங்க. 2 கொஷின் நமக்கு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 2 ஆர் ஒரு கொஷின் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சும் இதுவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஐதர் 1 ஆர் 2 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். சப்ஜெக்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த ஆக்ஷனா இல்லை ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனான்றதை பார்க்கணும். அதுக்கு நமக்கு என்ன தேவை, வேர்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ வேர்ப் பார்க்கும்போது இங்கே ரோட் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? விச் இஸ் V2. இப்போ இதை வந்து V1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரோட்டை எப்படி எழுதியிருப்பீங்க, ரைட்னு எழுதியிருப்பீங்க. ஓகே, ஸோ V2ல பார்க்கும்பொழுது இட் இஸ் ரோட், ரைட். அப்போ இதே வேர்டை V3 ஃபார்ம்ல நம்ம எழுதும் பொழுது இட் இஸ் ரிட்டர்ன். ஓகே, அண்ட் V4ல என்னன்னு எழுதுவீங்க, ரைட்டிங். அண்ட் ஃபிஃப்த் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ல இது என்னன்னு சொல்லுவோம், ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் இஎஸ், இல்லை சில வேர்ட்ஸ் வந்து எஸ் மட்டும் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இதை வந்து நம்ம டென்சஸ் சாப்டர்லையும் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் பற்றி ஒரு சின்ன ஜஸ்ட் நான் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இந்த வேர்ப் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹேவ் திஸ் இன் யோர் மைண்ட், பிகாஸ் வென் யூ கன்வெர்ட் இட் இன்டு பாசிவ் வாய்ஸ் நமக்கு V3 ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வென் யூ சி V2 ஃபார்ம்ஸ், ஓகே, ஸோ அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்பொழுது was or were. ஏன் இந்த was or wereனா, உங்களுக்கு ஆப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா was யூஸ் பண்ணுவீங்க. was ஆப்ஜெக்ட் ப்ளூரலா இருக்குன்னும் பொழுது we use were. ஓகே, ஸோ இது கூட நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்,
V3 ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அப்போ வாட் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் இட்? இதை நான் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்? சப்ஜெக்ட் இருக்கு, verb இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கும். இதை நீங்க கன்வெர்ட் பண்ணும் பொழுது ஆப்ஜெக்ட், verb, then by, then subject. Okay, this is how it will change. Okay, so you have a verb which is in V2 form. So அப்ப V2 ஆ இருக்கிறது இப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்ன்றதுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்க அதை ஆப்ஜெக்ட்னு சொல்லுவீங்க? when it answers the question what or whom. ஸோ இங்க வந்து Shiva wrote a letter. ஸோ Shiva wrote what அப்படின்னு கேட்டா a letter அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல. ஓகே, ஸோ which is a object. அப்போ you have a singular object. a letter ன்னு சொன்னா it is a singular object where a பக்கத்துல singular nouns தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ என்ன verb யூஸ் பண்ணணும்? was ன்ற verb. அப்ப நீங்க கீழ தேடும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா a letter which is object எல்லாமே அப்படிதான் இருக்கா? a letter okay, so அதுல எந்த சேஞ்சும் இல்ல. அதுக்கப்புறம் was இருக்கு, அதுக்கப்புறம் இங்க was இருக்கு, and after that it's here. okay, so எல்லா இடத்துலயும் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? was தான் கொடுத்திருக்காங்க. இங்க மட்டும் had been written which is என்ன கொடுத்திருக்காங்க? past perfectல passive voiceல நமக்கு கொடுத்திருக்காங்க. புரியுதா? so கண்டிப்பா நமக்கு இந்த ஆப்ஷன் வராது because it has to be changed like this. அப்போ was பக்கத்துல return இங்க wrote ன்னு இருக்கு which is V2. first option is also eliminated. so அடுத்தது பாத்தீங்கன்னா by Shiva by the head. அப்போ first of all this is the object, this is the verb, this is by. ஓகே, யாரால பண்ணப்பட்டிருக்கு? தென் சிவா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் சொல்றோம். ஸோ இங்க பார்க்கும் பொழுது நமக்கு அதே ஃபார்மேட்ல தான் இருக்கு. அப்போ இது என்னது? எக்ஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் given the sentence. so this is not going to help you. வேற யாரு பண்றாங்கன்னு தான் தேவை. எக்ஸஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படியே நீங்க ஒரு இதுல போடணும். அப்ப என்ன வரணும் நமக்கு? a letter was written by Shiva to the head of the HR department in response to the advertisement, which is option 2 is possible. so ஏன்னா இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? அந்த excess information இங்க add பண்ணிருக்காங்க which is wrong. ஓகேயா? சரி, so next question போலாமா? next one. so next one you have sentence rearrangement. okay, so sentence rearrangement story based இருந்துச்சுன்னா டக்குன்னு பிக் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. and என்னெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணோம்? இங்க pronoun he ன்னு இருக்கு, அந்த he யாருன்னே தெரியாதுல்ல. so sometimes சில சென்டென்ஸ் வந்து heன்றதெல்லாம் ஆரம்பிக்கும். சரியா? so அது நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சென்டென்ஸை இன்ட்ரோடக்டரியா போட வேண்டாம் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, சரி. so இங்க he was in the habit of stealing food from others. one night the villagers decided to teach him a lesson and kept only rotten foods in their kitchen. the culprit ended up eating the rotten food and fell sick. okay, so இங்க வந்து they kept only rotten food. அந்த ராட்டன் ஃபுட்டை வந்து இவர் சாப்பிட்டுருக்காருன்றாங்க. ஸோ வேற இதுக்கப்புறம் இது வரும்னு தெரியும். ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஸோ ஸ்டோரி நரேட் பண்ணும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரேஸ் வில் ஸ்டார்ட் வித் திஸ் லைக் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு ஒரு நேரத்தில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. வேற இது எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு இன்ட்ரோடக்டரி டியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா தேர் லிவ்ட் அ மேன். ஸோ அந்த அ மேன் தான் இங்கே ஹீன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ இங்க டீல எங்க ஸ்டார்ட் ஆகுது? இங்க மட்டும் தான் இருக்கு. a man in a village. okay, so he was in the habit of stealing foods from others, which is option 4. you don't have any other option. d க்கு அப்புறம் a வருதுன்னும் பொழுது option 4 தான் right ஆன answer. okay, next question. okay, so next question you have direct and indirect speech. so direct and indirect speech வரும் பொழுது நம்ம reported verbs and reported speech ரொம்ப important. okay, so இங்க வந்து ஒரு person, so Kamal ன்ற person said I have done my work. okay, so இங்க have done அப்படின்னு சொன்னா அது என்ன டென்ஸ்ல நமக்கு இருக்கு? present perfectல இருக்கு. ஓகே, ஸோ நார்மலா present perfectல இருக்கிறத நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்ல past perfect நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இங்க have done அப்படின்னு இருக்கிற இந்த verb it has to change to had done. ஓகேயா? சரி, ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல தான் சென்டென்ஸே இருக்குன்னா தெர் இஸ் நோ சேஞ்ச். அண்ட் இன்னொரு சென்டென்ஸ் என்ன வந்துட்டு சேஞ்சே ஆகாது. ஸோ அதாவது இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாதிரி இன்னொரு டென்ஸ் கூட இருக்கு வேர் யூ கான்ட் சேஞ்ச் இட் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ அது என்னன்றதை நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஓகேயா? ஸோ கரெக்டா போடுறீங்களான்னு பார்க்கலாம், யாரு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ யூ ஹேவ் செட் இயர். ஸோ இட் இஸ் அ ரிப்போர்ட்டட் ஒர்க். ஸோ நார்மலா செட்ன்றது சேஞ்ச் ஆகாது, அதே தான் இருக்கும் நமக்கு when it is changing into indirect speech. ஓகேயா? ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியணும். ஓகேயா? ஸோ எப்போ வந்து say to அப்படின்னு சொல்லும் போது tellன்னு சொல்லுவோம், says to பொழுது tells நம்ம சொல்லுவோம். அப்போ said to அப்படின்ற reported verb it changed to
டோல்டுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்படி வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாறும்பொழுது ரிப்போர்ட்டட் வேர்ப் மாறும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் when you join the sentence you need a conjunction which is that. அதாவது என்ன சொன்னோம், Kamal said that I, இங்க என்ன சொன்னேன் நானு, present perfect will change to past perfect which is had done my work. அப்ப எங்க இருக்கு ஆன்சர், said that he. One more thing is ஐன்றது வந்து அங்க என்ன சேஞ்ச் ஆகும், நமக்கு ப்ரொனவுன்ஸ் மாறும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்க ஐன்றது ஹீயா மாறும். ஓகேயா? ஸோ இன்னொரு விஷயம் என்னது, இப்போ தீஸ்ன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது இங்க திஸ்ன்னா அங்க தீஸ்ன்னு மாறும், விச் இஸ் நவ் அப்படின்னும் பொழுது தேன் மாறும். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு வந்துட்டு டுடே யூர் டாக்கிங்னா இங்க என்ன வரும் நமக்கு, that day அப்படின்னு நம்ம சொல்லுவோம். where it is like tomorrow அப்படின்னும் பொழுது the next day or the following day ன்னு சொல்வீங்க. yesterday அப்படின்னா the previous day. okay, so like this you have to change it while converting it into indirect speech. so இந்த words எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். so இது நிறைய செஷன்ஸ்ல நான் எழுதியும் போட்டிருப்பேன். சரியா? so இந்த விஷயங்கள் என்னன்றதை அதை நீங்க ரெஃபர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. so ஏதாவது ஒரு சென்டென்ஸ்ல நமக்கு யூஸ் ஆகும். so what is the answer here? okay, so myன்றது இங்க why it is his, because it's talking about a male person and I நீங்க சொல்லியிருக்காங்க. so இங்க heன்ற ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குன்ற பட்சத்துல இங்க நம்ம possessive caseல his தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேயா? so he boyன்றவங்கள தான் his நம்ம சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் 1 is the right answer. வேற எங்கேயும் நமக்கு clashes இல்லவே இல்லை. புரியுதா? okay, so let's move to the next question. okay, so to pay lip service. okay, so அதாவது to support. okay, so ஒரு விஷயத்தை நீங்க support பண்ணோம், okay, support something அப்படின்னும் பொழுது you can use this to pay lip service, to talk out of turn, to be insincere. okay, insincere கிடையாது, because support for something அப்படின்னும் பொழுது to make loud statements, சத்தமா சொல்லணும்னு சொல்ல, to ask for permission to talk out of turn. so what will be the right answer? you have two sentences. okay, so you guys have to put the comment. so இது ரெண்டுத்துல என்ன வரும், அங்க வந்து permission கேட்டிருக்காங்க, இங்க talk out of turn. okay, so ரெண்டுமே என்ன மீன் பண்ணுதுன்றத கமெண்ட்ல போடுங்க. so நிறைய டாஸ்க் வந்து உள்ள இருக்குல்ல, so எப்படி பண்ணலாம், so நீங்க கமெண்ட் பண்ணும்பொழுது அடுத்த செஷன்ல வந்து உங்களுக்கு அதுல வந்துட்டு உங்களுக்கு இருக்கும், either in the next or upcomingல வந்து you will have what to say, அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும். சரியா? okay, so let's move to the next question. so you have incorrectly spelled here. so doubt இருக்கு, drought இருக்கு, dental இருக்கு and dictionary இருக்கு. okay, so doubtல நமக்கு எந்த தப்பும் இருக்காது, because எப்பவுமே நமக்கு வரும், அதனால அதுல எரர் வராது. drought is வறட்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, so இதுலயும் you don't have any error. dental is பல்லு ரிலேட்டடா இருக்க டாக்டர்ஸ், dental doctors நம்ம சொல்லுவோம், so you don't have error here. so what is the spelling of dictionary? okay, so TON கிடையாது, TION. so you have an error in this spelling, which is option 4 is the right answer. okay, so next question. next question is one word substitution. so one who supervises in the exam hall. so exam hallல நிறைய கம்ப்ளைண்ட்ஸோட இருக்கும்ல, ஸோ இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். யாரை சொல்லுவோம்? சூப்பர்வைசரை சொல்லுவோமா, இல்லை மேனேஜரை சொல்லுவோமா, இல்லை இன்விஜிலேட்டர், இன்ஸ்பெக்டர், வெரிஃபையர். ஓகே, வெரிஃபையர் இஸ் ஒன் ஹூ ரீட்ஸ் சம்திங் அண்ட் அப்ரூவ்ஸ். ஓகே, ஸோ இது ஓகேன்ட்டு ஹெட்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்றவங்கள சொல்லுவோம். ஸோ இது வராது. manager is one who manages things in an organization. so அவங்க தான் delegator of certain works. okay, so where நீங்க இந்த work பண்ண முடியும்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி கொடுக்குறவங்கள you can say that he is the person who manages things ன்னு சொல்லலாம், who is called as a manager. invigilator அப்படின்னு சொன்னாதான் என்ன சொல்வீங்க? a person who is responsible to supervise in an examination, all which is option 2. inspector is one who is there in the particular like போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ போலீஸ் ஆஃபீஸரா இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிரைம் ஆர் சம்திங் இஸ் தேர், அவங்க தான் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கும், ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் விஷயம் நடந்திருக்கும், அது கரெக்டாக தான் நடந்திருக்கான்னு போய் இன்ஸ்பெக்ட் பண்றவங்களையும் நீங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், you have an antonym. triumphனா என்னது? ஒரு victory ரிலேட் பண்ணி பேசும்பொழுது சொல்லலாம். பட் நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. அப்ப நெகட்டிவ் வேர்டு தான் நம்ம தேடணும். அப்ப ஃபெயிலியர் இஸ் அ நெகட்டிவ் வேர்டு. இங்க ஜாய்னா பாசிட்டிவா, செலிப்ரேஷன் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட், ப்ரைட் இஸ் பெருமையை பத்தி பேசினாலும் பாசிட்டிவ். அப்ப ஆன்சர் நெகட்டிவ் கேட்டிருந்தா ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். ஸோ எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ல என்ன பண்ணணும்?
எப்பவுமே ஃபுல்லா நம்ம ரீட் பண்றத வந்துட்டு ரீட் பண்ணி பாருங்க. எரரே கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு ஃப்ரேஸுமே தனித்தனியா யூ ஹேவ் டு செக் அண்ட் சி. அப்பதான் நமக்கு எங்க வந்து எரர்ஸ் உட்கார்ந்திருக்கு அப்படின்றத கிளாரிட்டியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்க மை பிரதர்ன்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் பிரதர்ஸ் இல்ல மை பிரதர் ஹூ. ஸோ அப்ப அந்த ஹூன்றது யாரை ரிலேட் பண்ணும்? திஸ் பிரதர்ல ரைட். ஸோ இங்க லிவ்னு இருக்கு. அப்போ ஒரு வேர்பை நீங்க சிங்குலரா சொல்லும் பொழுது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். when you're talking about plural nouns அப்படின்னும் பொழுது we use live, right? அப்போ இங்க whoன்றது it is relating to my brother. So what has to come here? It has to be lives. Okay, so my brother who lives in Pune is arriving tomorrow. Okay, so இங்க வந்து எப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம்? நான் அதுவும் சொல்லி கொடுத்துருந்தேன். சிம்பிள் present நம்ம என்ன கேசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்? when it is a regular action, okay, or ஒரு habitual action, okay, when it is a proverb used, a quote used, okay, so future definite action. ஓகே, ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த மாதிரி கோட்டு, ப்ராவர்பு, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் யூனிவர்சல் ட்ரூத் இதெல்லாம் பார்க்கும்பொழுது டெஃபினட் ஃபியூச்சர் ஆக்ஷனும் சொல்லியிருந்தேன். விச் இஸ் லைக் ஷீ சிங்ஸ் அட் த கான்சர்ட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது டெஃபினட்டா ஷீ இஸ் கோனா பெர்ஃபார்ம் நெக்ஸ்ட் வீக் இன் சம் கான்சர்ட். ஓகேயா, ஸோ இங்கே மை பிரதர் ஹூ லிவ்ஸ் இன் பூனே இஸ் அரைவிங் டுமாரோ. கண்டிப்பா அவங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேற நம்ம அங்க சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து lives தான் நம்ம சொல்ல முடியும். புரியுதா? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு find out thingsன்றதையும் சொல்லியிருக்கேன். ஓகேயா, ஸோ where you have the error in the second part of your sentence, which is option 2. Okay, next one. Okay, next one you have synonym. So synonym commence பண்ணிருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒரு business commence பண்ணிருக்காங்க. ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாமா? So stand, shoot எல்லாமே வராது. Which is option 3 is the right answer. Next one. Okay, so again you have a sentence rearrangement கிடையாது. It's like parajumbles, right? So parajumbles மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன தேடணும்? similar words நம்ம தேடணும். So similar words தேடிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் figure out பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேயா, சரி. So indeed is உண்மையில் என்ன சொல்ல வரோம்? polymers அப்படின்னு சொன்னீங்கன்னா such as regenerated cellulose which have become familiar household materials ஆயிருக்கு. Under the trade names rayon and nylon are also made with numerous non-fiber products எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. அது ranging from cellophane envelope windows to clear the plastic and soft drink bottles. Okay, so இங்க இந்த particular plastic இது பண்றதுக்காக இந்த விஷயத்தை ரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The chemical components from which man-made fibers are produced are known as polymers. Okay, இப்போ அந்த பாலிமர்ஸ்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இது என்ன சொல்லிட்டாங்க? இட் இஸ் a man-made fiber அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Produced are known as polymers, a class of component characterized by long chain-like molecules of great size and molecular weight. So they have defined about the particular name. Okay, so அதான் நமக்கு தேவை. ஏன்னா வந்து ஒரு பேராகிராஃப் எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் அதை பத்தி எழுதியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு விஷயமும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இங்க வரையும் பார்க்கும்பொழுது பி அதை பத்தி இருக்கு. அடுத்து ஆஸ் ஃபைபர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து இட்ஸ் ஃபைபர் ப்ராடக்ட்ன்றதை சொல்லியிருந்தாதான் ஆஸ் ஃபைபர்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ தீஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் ப்ரைஸ்ட் ஃபார் தேர் ஸ்ட்ரென்த், டஃப்னஸ், ரெசிஸ்டன்ஸ் டு ஹீட் அண்ட் மெல்டோ அண்ட் எபிலிட்டி டு ஹோல்ட் அ pressed form. Okay, so this is talking about the அதோடைய ஒரு மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் அதுக்கு குவாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதை வந்து நம்ம பிக் பண்ண முடியும்? which will be the beginning sentence? B தான் possible. அப்போ இதுவும் பாருங்க, many of the polymers that constitute. அப்போ first introduction is B only. அப்போ option 4 and 1 is eliminated. So you have a clash between 2 and 3. So இங்க சொல்லும் பொழுது என்ன கொடுத்திருக்காங்க? DAC CDA. ஸோ இதுல என்ன வரும்? A வந்து என்ன சொல்லலாம்? கன்க்ளூடிங் சென்டென்ஸ் சொல்ல முடியுமா? ஸோ இங்க வந்து இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் வாட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும்? as fibers. அப்ப இங்க சொல்லும்போது which is man-made fibers are produced are known as the polymers ன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கேரக்டரைஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ as அது ஒரு ஃபைபரா, these materials are prized for their strength, which is B and C is possible. So option 4 is the right answer. ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா?
Okay, so next one என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு to get the ball rolling. Okay, to get the ball rolling na to keep working until late to play a ball game well. So idiom suppose தெரியல அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு விஷயம் கொடுத்திருப்பாங்க. So இப்போ to get the ball rolling நம்மளுக்கு அங்க என்ன கொடுத்திருக்காங்க to play a ball game. So does this idiom mean that it is playing with the ball? No, right? So இது இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா பால்னா ஒரு கேம் விளையாடுற மாதிரி தான் ரிலேட் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு எலிமினேட். அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதே வேர்டோட மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி அந்த ஃப்ரேஸ்க்கு வந்து இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ அதை கண்டுபிடிக்க இந்த மாதிரி சேமா இருக்க மீனிங்ஸை நீங்க எலிமினேட் பண்ணாலே ஆப்ஷன்ஸ் கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இங்க கண்டிப்பா 2 ஆப்ஷன் நமக்கு வரல. ஓகே, டு கீப் ஒர்க்கிங் அன்டில் லேட் டைம் வரையும் ஒர்க் பண்ணுமா, இல்லை டு பிகின் அ ப்ராசஸ், இல்லை டு மேட்ச் அண்ட் ஆப்போனன்ட். ஸோ ஆக்சுவலி வாட் இஸ் த ஆன்சர்னா டு ஸ்டார்ட் சம்திங்ன்றது தான் அதோட மீனிங். டு கெட் த பால் ரோலிங் பொழுது to begin a process, which is option 3 is the right answer. Okay, so next one. Okay, so you have an underlined part here. So where Sunil have been working as a personal assistant to the director for 2 years. Okay, normally நம்ம இந்த மாதிரி duration யூஸ் பண்றோம் for 2 years இல்லாட்டி ஒரு point of time since யூஸ் பண்றோம் அப்படின்னா present perfectல யூஸ் பண்ணுவோம், இல்ல present perfect continuously யூஸ் பண்ணுவோம். சரியா? Okay, so இங்க வந்து first subject யாரு Sunil. Okay, Sunil is not the performer, so he is the person, I'm sorry, he is not the person who is receiving, he is the performer here. Okay, and it is one single person. So first இங்க haveன்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப என்ன வராது நமக்கு, no correction, have been working. Okay, so இங்க வந்து no substitution is eliminated. Okay, ஏன்னா சுனில்ன்றது ஒரு person, so அந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இல்ல. so you need a singular verb தான் நமக்கு தேவை. and 2 years duration பத்தி பேசும்பொழுது present continuous நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். okay, so present continuous ஓட டைம்லைன் எங்க இருக்கும், கரெக்டா இந்த presentன்னு சொன்னா இது பாஸ்ட், இது ஃபியூச்சர் இருக்கணும் பொழுது கரெக்டா பிரசன்ட்லயே நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது தான் நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஆப்ஷன் இல்ல, ஏன்னா வந்து இது டைரக்டர் ஃபார் 2 இயர்ஸ் முன்னாடில இருந்து இருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. இது இல்லைன்னா இதுதான் வரும். ஓகேயா? அண்ட் இன்னொரு க்ளூ என்னன்னா ஹாஸ் பீன் ஒர்க்கிங்ன்றது பிரசன்ட். ஓகே, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ இந்த ஹாஸ் பீன் ஒர்க்டுன்னு சொன்னா என்னது, இட் இஸ் அ passive voice for present perfect. correct? Okay, but இங்க வந்து subject is the performer. அப்போ நம்ம passive voice, subject is the receiver of action. அப்போ option 2 போயிருச்சு. அப்போ என்ன வரும் நமக்கு, Sunil has been working as a personal assistant to the director for 2 years, which is option 1 is the right answer. Okay, so next question. Okay, so you have incorrectly spelt words. So adequate, adamant, alternate and advisable. சரியா? So adequate na இவ்வளவுதான் இருக்கு, நமக்கு தேவையான அளவு இருக்குன்னு சொல்லலாம், adequate amount. And adamant is very stubborn characters. Alternative is you have replacements நம்ம சொல்லலாம். And advisable ஓட spelling என்னது நம்ம யூஸ் பண்ணும்பொழுது advisable. You don't need e here, which is incorrectly spelled is option 4 is the right answer. Okay, next question. Okay, again you have a error spotting question. So என்ன கொடுத்திருக்காங்க, at the last meeting. Okay, so கடைசியா நடந்த மீட்டிங்ல which, அப்போ which அப்படின்ற word என்ன சொல்லும், thatனா என்ன சொல்லும்னு சொல்லி கொடுத்திருந்தேன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு பர்சனை எக்ஸாக்டா குறிச்சு பேசும்பொழுது நீங்க என்ன யூஸ் பண்ணலாம், that யூஸ் பண்ணலாம். அப்போ which எப்போ யூஸ் பண்ணுவீங்க, to add info about the previous told part. Okay, so இங்க வந்து என்ன சொல்லலாம், as the last meeting which okay took place. ஏன்னா அது லாஸ்ட் மீட்டிங், அப்போ முடிஞ்சிருச்சு. அப்போ took place in November. ஓகே, ஸோ அந்த மந்த்ல ஸ்பெசிஃபிக்கா டேட் சொல்ல, நவம்பர்ல ஏதோ ஒரு டேட்னும் பொழுது இன்னுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எக்ஸாக்டா இருக்குன்னும் பொழுது ஆன் யூஸ் பண்ணி ஆன் நவம்பர் இந்த பர்டிகுலர் டேட்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ till second phrase you don't have error. Next, half the members submitted their assignments. அப்ப இங்க தேர்ன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னும் பொழுது members, வேர் இந்த தேர்ன்றது இதை ரிலை பண்ணிருக்கு. ஸோ தேர் பக்கத்துல பொசிசிவ் கேஸா, ஸோ யூ நீட் அ நவுன். அப்போ ரெசிக்னேஷன்ஸ்னா இந்த மெம்பர்ஸ் தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ half the members submitted their resignations on protesta. ஸோ ஆன்னா ஒரு விஷயத்துக்கு மேல, ரைட்? ஸோ in protest தான் சொல்ல முடியும். ஸோ the preposition used here is wrong. So what is the answer? Option 3 is the right answer. Okay, so next question.
You have close test, which is a mandatory question, like as per like நீங்க வந்து when you refer your previous year papers, you have a close test in each and every shift. Okay, so not just ஒரு நாள் வந்து இருந்துச்சுன்னு இல்லை, எல்லா ஷிஃப்ட்லயுமே இருக்கு 5 கொஸ்டின் க்ளோஸ் டெஸ்ட் இருக்கு. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் டெய்லியுமே நீங்க எடுத்துக்கோங்க. ஸ்பீடா போட கத்துக்கோங்க. ரொம்ப கம்மியா தான் நமக்கு கண்டென்ட்டே இருக்கு. ஸோ அதை வந்து ஃபுல்லா சும்மா ஒரு ஐடியா வாட் இஸ் லைக் ஸ்போக்கன் இந்த பர்டிகுலர் பேராகிராஃப் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது யூ கேன் வாட் இஸ் eliminate options. ஸோ அதுக்காக தான் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஸோ give a glance for 30 seconds and after that start proceeding to solve the particular question. Okay, so English vocabulary has dash remarkable range, flexibility and adaptability. ஸோ மூணு விஷயம் இருக்குன்னுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேஸ் பக்கத்தில் V3s யூஸ் பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் நவுனும் யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம சொல்லுவோம், பொசிட்டிவ் கேஸில் சொல்லும் பொழுது நம்ம சொல்லலாம்ல, லைக் ஷீ ஹேஸ் அ கார் நான் சொல்லும் பொழுது ஹேஸ் அ கார் பொசிஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஹேஸ் நம்ம ஆக்ஷன் வேர்டா யூஸ் பண்ணியிருக்கோம் ஹேவ் ஃபார்ம்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இங்கே இங்கிலீஷ் வெக்காபுலரியை வந்து ஹேஸ் என்னெல்லாம் குவாலிட்டி இருக்குன்றத வாட் இட் ஹேஸ்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன வரும், இங்கே நமக்கு த இருக்கு, ஆன் இருக்கு, இருக்கு, ஒன் இருக்கு. ஓகேயா, ஸோ யூ நீட் அ வவல். ஓகே, ஸோ இப்போ வவல் தேவைன்னா ஆன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராது, பிகாஸ் ரிமார்க்கபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த எப்போ யூஸ் பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக வென் யூர் டாக்கிங் அபவுட் ஸ்பெசிஃபிக் திங்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நார்மலாக தேவ் ஸ்டார்டட் தி சென்டென்ஸ் வேர் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு சிங்குலர் நவுன் நமக்கு இங்கே இருக்கு ரேஞ்சுன்னு சொல்லிட்டு, அப்போ என்ன யூஸ் பண்ண முடியும், இங்கே தான் யூஸ் பண்ண முடியும். வேர் இங்கே இங்கிலீஷ் வெக்காபுலரி பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ ஹேஸ் அ ரிமார்க்கபிள் ரேஞ்ச் இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு அண்ட் அடாப்டபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so thanks to the period's dash contact with foreign dash its readiness to dash new words out of the old elements, English seems to have far more words in its core dash than other languages. Okay, so you have one sentence here and ஒரே சென்டென்ஸ்ல யூ ஹேவ் 4 blanks. ஓகே, ஸோ இங்க கான்டெக்ஸ்டே நல்லா புரிஞ்சிருக்கும். இங்க ஃபாரின் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வெக்காபுலரி வேர்டு பத்தி தான் பேசியிருக்காங்க. இங்க ஹாஃப் இருக்கு, ஆட் இருக்கு, டூ இருக்கு, ஆன் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை பத்தி தேங்க்ஸ் டு பீரியட்ஸ் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, வித் வாட். ஸோ இங்க வந்து ஆஃப் வந்து ஒரு விஷயத்தை குறித்து பேசுறோம். ஆட்னும் பொழுது ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிளேஸ், ஒரு ஆட் பர்டிகுலர் சம்திங். ஓகே, ஸோ ஒரு வெரி ஸ்பெசிஃபைட்னும் பொழுது யூ கேன் யூஸ் திஸ் டைம் கூட சொல்லலாம். ஸோ டூன்னும் பொழுது இட்ஸ் கிவன் டு திஸ் பர்சன் நம்ம சொல்லும் பொழுது சொல்லலாம்ல. ஸோ டூன்னும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆன்னும் பொழுது ஒரு விஷயத்துக்கு மேல இருக்கு, ஸோ அந்த இந்த பொருளுக்காக பண்றோம், இல்ல ஆன் டேட்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது சொல்லலாம். ஸோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், இட் இஸ் ஆப்ஷன் 1 is possible. So next one is what, இங்க foreign. So with foreign, science, currencies, mathematics, language என்ன வரும் நமக்கு, நம்ம கான்டெக்ஸ்ட் தெரியும். ஸோ அப்போ foreign language vocabulary பத்தி பேசியிருக்காங்க. Next one. So next one is and its readiness to dash new words. So shed, coin, think, discard. So இதுல நார்மலா என்ன பண்ணுவோம், shed நம்ம எடுத்துருவோம், discard is you're removing something ன்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல. So இந்த coin, think. Okay, so think தான் மோஸ்டா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவோம். Actually coin has two meanings. Okay, one is a piece of coin, கரன்சில இருக்க காயின். இன்னொன்னு வந்து ஒரு புது வார்த்தையை நீங்க கொண்டு வரீங்க, இன்வென்ட் பண்றீங்கனாலும் அதை காயின் தான் சொல்லுவாங்க. அப்போ இங்க இட்ஸ் ரெடினஸ் டு காயின் நியூ வேர்ட்ஸ் அவுட் ஆஃப் ஓல்ட் எலிமெண்ட்ஸ், விச் இஸ் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேயா, ஸோ இதை பத்திலாம் நம்ம நிறைய படிக்கும் பொழுது காயின்ன்ற வேர்டுக்கு 2 மீனிங் இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரிய வரும். சரியா, இங்கிலீஷ் சீம்ஸ் டு ஹேவ் ஃபார் மோர் வேர்ட்ஸ் இன் இட்ஸ் கோர் லாங்குவேஜ், ரைட்? கோர் inventory, selection, catalog, vocabulary. What does this paragraph talk about? Vocabulary, right? So vocabulary than other languages, which is option 4 is the right answer. Okay, so complete video பார்த்திருந்தா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருந்திருக்க முடியும். So see you guys tomorrow in another video. Have a very great day. Thank you.